Hi, hello, வணக்கம். நான் உங்க ஜெனிஃபர். இன்னைக்கு சக்தி மசாலா செம டேஸ்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்க போறேன். இன்னைக்கு என்ன டிஷ் பண்ணணும்? ரொம்ப யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு ஹெல்தியா ஒரு சூப்பர் டிஷ் சமைக்க போறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? அழகான ஃபிஷ் ஃப்ரை சமைச்சு உங்களுக்கு நான் காட்டுவேன். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்து பாருங்கள். ஹெல்த்தியான டிஷ் சாப்பிட்டா கண்டிப்பாக நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம் இல்லையா? அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷை குக் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபிஷ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஃப்ளார், தென் கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், தென் டர்மரிக். இப்போது இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம் இல்லையா? ஸோ இதை வச்சதுக்கப்புறம் இப்போது முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரைக்க போகிறது இந்த கார்லிக் அண்ட் சீரகம். ஸோ எவ்வளோ கார்லிக் வேணுன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபிஷ்க்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 பூண்டு பல்லுங்க போட்டுக்கலாம். ஸோ போட்டாச்சு. இப்போ சீரகம் போட்டாச்சு. இதை கிரைண்ட் பண்ண போகிறேன். இதை வந்து ரொம்ப ரஃப்பாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு 3/4 அரைச்சிக்கணும். ஸோ இப்போ கிரைண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பேஸ்ட் அப்படியே எடுத்து நம்ம இதில் போட்டுடணும். ஆக்சுவலி இந்த டிஷ்ஷுக்கே வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் டேஸ்ட் கொடுக்க போகிறது. நம்ம என்ன தான் வந்து மிளகாத்தூள் எல்லாம் போட்டாலும் கார்லிக் வந்து எப்போவுமே ஒரு தனி டேஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் சீரகத்துக்கும் ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. இதெல்லாம் இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். சால்ட் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது அந்த புளி தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த குவான்டிட்டி பார்த்து இது பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ரொம்ப புளி டேஸ்ட் வந்துடும். அப்புறம் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு. ஆக்சுவலி இந்த ஃபிஷ் வந்து ப்ராம்பட் ஃபிஷ் வந்து இதில் வந்து விட்டமின் டி இருக்குது. ஸோ விட்டமின் டின்றது வந்து வெரி குட் ஃபார் ஹெல்த். அண்ட் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்குமே அந்த மசாலா ஆட் ஆகணும். இந்த இன்டீரியர்லலாம் அந்த மசாலாவை வந்து ஸ்டஃப் பண்ணுங்கள். பிகாஸ் அது வந்து நல்லா போனால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை மிளகாத்தூள் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இல்லை ஒரு 15 to 20 minutes நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ இமிடியேட்டாக எப்போவுமே வந்து ஃபிஷ்ஷை வந்து மசாலா போட்டு உடனே வறுத்தோன்னா ஒரு டேஸ்ட் இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்போது உங்களுக்கு ஒர்க் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் காலையில் இது பண்ணி கூட நீங்கள் மத்தியானத்துக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா நைட்டு இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சு கூட மார்னிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் முக்கியமாக வந்து ஃபிஷ்ஷுன்னும் போது அந்த ஃபிஷ்ஷை வந்து கழுவுற விதம் தான் ரொம்ப முக்கியம். கழுவி ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எது போட்டு பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ 1 hour ஊறியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான் மிச்சம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு போகலாமா? கமான். எஸ். ஸோ நம்ம
பேனை வச்சாச்சு. பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுமே உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் வச்சு ஸோ அதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ பேன் சூடாகுது. இப்போது ஆயில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கலாம். பிகாஸ் அது நல்லா ஃப்ரை ஆகணும். எஸ், சூடாயிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நல்ல டேஸ்டியான ஃபுட்டாக சாப்பிட போகிறோம். ஸோ அதுலேயும் ஃபிஷ் ஃப்ரைன்றது எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ் ஃப்ரைன்றது. ஸோ அதுவும் ப்ராம்ஃபட் ஃபிஷ்ன்றது என்னோடய ஃபேவரெட். ஸோ பண்ணுறதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்ட்டு. ஸோ எனக்கு தெரியும் என் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு, பட் உங்களுக்கும் தெரியணும் இல்லையா? ஸோ பேன் சூடாயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ அந்த ஃபிஷ்ஷை போட போகிறோம். எஸ், ஸோ போட்டாச்சு. ஃபிஷ் இஸ் கெட்டிங் ரெடி. ஸோ ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பணும். அதுக்கு முன்னாடி திருப்பிட்டோம்னா அந்த ஸ்கின் எல்லாம் வந்து அடியில் பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக அந்த கரெக்டான டைமிங் பார்த்து கரெக்டாக திருப்பணும். இல்லைனா வந்து இட் வில் கெட் மெஸ்ட். ஸோ பார்த்து ஃபிஷ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா நிறைய வாட்டி எனக்கே ஆயிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப யோசிப்பேன் நான் கரெக்டான டைமிங் பார்த்து. ஸோ வி ஹாவ் டு வெயிட். கொஞ்சம் பொறுமையை காக்க வேண்டும். கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கலாம், ரொம்ப ஹையில் வேண்டாம். ஸோ மேக் இட் லிட்டில் சிம். ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் அதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, பிகாஸ் அது அந்த ஸ்லிட்ஸ்குள்ளெல்லாம் வந்துட்டு அந்த ஆயில் போகும். ஸோ யூ கேன் அந்த ஃப்ளேம் போக போக வேக ஆரம்பிக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே பச்சையாகவே இருக்கும். இதோடைய ஸ்பெஷாலிட்டியே அந்த கார்லிக் அண்ட் சீரகம் தான். ஸோ அந்த ஸ்மெல் எனக்கு நல்லா, ஐ கேன் ஃபீல் த ஸ்மெல். நீங்கள் பண்ணும் போது அந்த ஸ்மெல் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ திருப்பி பார்க்கலாம். ஆயிடுச்சு. கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால திருப்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எஸ், ஸோ இந்த குவான்டிட்டிக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஸோ லெட் இட் ஃப்ரை லிட்டில் பிட் மோர். நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு வேளை வந்துட்டு சீரகம் பிடிக்காது, நிறைய பேருக்கு சீரகம் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து கார்லிக்கோடு சேர்ந்து சோம்பு போட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ அதே மாதிரி சோம்பும் பிடிக்காதுன்னா ஒன்லி கார்லிக் மட்டும் போட்டு நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஃபிஷ் வந்து ஃபுல்லாக டீப் ஃப்ரை ஆகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 3/4 பாயில் ஆனால் கூட அது ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. நம்ம வந்து ஆஃப் பாயில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஃபிஷ்ஷில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு சுட வச்சு ஃபிஷ்ஷை சாப்பிட்டாலே அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிடணும். பட் என்ன பண்ணுறது, சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். ஆனால் டீப் ஃப்ரைன்றது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஆக்சுவலி சப்போஸ் இந்த ஃபிஷ் உங்களுக்கு கிடைக்கல, வவ்வால் மீன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கறி மீனில் கூட சமைக்கலாம். அது கேரளாவில் வந்து ஃபேமஸான அந்த ஃபிஷ். அது கறி மீனில் சமைச்சாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கறி மீன் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வவ்வால், கறி மீன் அந்த மாதிரி ஃப்ளாட் ஃபிஷ்ஷஸ் என்னெல்லாம் இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இது ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன தேவைன்றதை எடுத்து வச்சிடலாம். ஸோ கார்னிஷ் வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் நான் வந்து ஐம் யூஸிங் திஸ் கேபேஜ். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை ஆனதுமே அதில் எடுத்து கார்னிஷ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இப்போ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.
கேபேஜை கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்க வேண்டியது தான் மிச்சம். இப்போது யம்மியான ஃபிஷ். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போது இதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஜஸ்ட் குக்கும்பர்ஸை வந்து நம்ம அழகாக உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கலாம். டொமேட்டோவை சும்மா கார்னிஷ் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போது அதுக்கு மேலே ஆனியன்ஸ். ஜஸ்ட் ஃபிஷ்ஷை கவர் பண்ணிட்டாதீங்க, இந்த ஃபிஷ்ஷு தான் ரொம்ப முக்கியம். ஸோ யம்மியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரையை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை சாப்பாடில் மீன் குழம்பு ஊற்றி இதை தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்காக இந்த கார்லிக் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ ஃபிஷ் ஃப்ரை முடிஞ்சிச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி அந்த சீரகம், அந்த கார்லிக், சால்ட் எல்லாமே வந்து ஈவனாக கலந்துருக்கு. ஸோ எப்போவுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காரம் சொன்னேன் இல்லையா, காரம் வந்து சில பேருக்கு நிறையா பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக பிடிக்கும். அதனால் காரமும் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் காரமாக வச்சுருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுடைய கிட்ஸ்க்கு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்களுக்கு பிடிச்சவங்க சார்ந்தவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ.